நாம் வாழும் இந்த பூமி ஒரு மிகச்சிறிய துகள் மட்டுமே. அதை சுற்றி விரிந்திருக்கும் அளவில்லா விண்வெளி அது மனிதனை எப்போதும் ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போவது விண்வெளியின் சில அற்புதங்கள். அவை எவ்வளவு பெரியவை, எவ்வளவு மர்மமானவை மற்றும் அவை நம் வாழ்வுடன் எப்படி தொடர்புடையவை. வாங்க இந்த அற்புதமான விண்வெளி பயணத்தை தொடங்கலாம். நம் பயணம் தொடங்குவது நம் சொந்த வீட்டிலிருந்து. சூரிய குடும்பம். சூரியன் ஒரு மாபெரும் தீப்பந்து. அதன் ஈர்ப்பு சக்தி காரணமாக 8 கோள்கள் அதை சுற்றி வருகின்றன. பூமி உயிர் வாழும் ஒரே கோள். செவ்வாய் ஒரு காலத்தில் நீர் இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்பும் கோள். சனி அதன் வளையங்களால் பிரபலமானது. சூரியன் இல்லையெனில் பூமியில் உயிரே இருக்காது. அதன் ஒளி, வெப்பம் அனைத்தும் நம் வாழ்க்கையின் அடிப்படை. நட்சத்திரங்கள் அவை வெறும் சிறிய ஒளி புள்ளிகள் அல்ல, அவை மிகப்பெரிய வாயு பந்துகள். சில நட்சத்திரங்கள் சூரியனை விட 1000 மடங்கு பெரியவை. அவற்றில் சில வாழ்க்கையின் இறுதியில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பாக மாறுகின்றன. அதையே சூப்பர்னோவா என்று அழைக்கிறோம். ஒரு நட்சத்திரம் வெடிக்கும் போது உருவாகும் சக்தி மனித கற்பனைக்கும் எட்டாத அளவு. விண்வெளியின் மிகவும் மர்மமான ஒன்று கருந்துளை. ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் சுருங்கும் போது உருவாகும் இந்த கருந்துளை, அதன் ஈர்ப்பு விசை இவ்வளவு அதிகம். ஒளியே அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம் அதை நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் அதன் சுற்றுவட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகள் மூலம் அதன் இருப்பை உணர்கிறோம். இது விஞ்ஞானத்திற்கும் மனித ஆர்வத்திற்கும் மிகப்பெரிய சவால். நாம் இருக்கும் சூரிய குடும்பம் ஒரு மிகப்பெரிய விண்மீன் மண்டலத்தின் ஒரு சிறிய பகுதி. அதன் பெயர் மில்கி வே. இந்த மண்டலத்தில் மட்டும் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாம் பார்க்கும் வானம் அது இந்த மண்டலத்தின் ஒரு சிறிய துண்டு மட்டுமே. மில்கி வே மட்டுமல்ல, விண்வெளியில் கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள் உள்ளன. அவற்றில் நமக்கு அருகில் உள்ளது ஆண்ட்ரோமெடா கேலக்சி. சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு மில்கி வே மற்றும் ஆண்ட்ரோமெடா ஒன்று சேரும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அப்போது விண்வெளியில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழும். நம் பூமியின் இயற்கை துணை கோள் நிலா, அது நம் கடல் அலைகளை கட்டுப்படுத்துகிறது. அது இல்லையெனில் பூமியின் சுழற்சி மாறியிருக்கும். 1969 மனிதன் முதலாக நிலாவில் காலடி வைத்தான். அது மனித வரலாற்றின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று. செவ்வாய் சிவப்பு கோள். அங்கு நீர் இருந்த சான்றுகள் கிடைத்துள்ளன. இன்றைக்கு பல விண்கலங்கள் அங்கு ஆய்வு செய்து வருகின்றன. ஒரு நாள் மனிதர்கள் செவ்வாயில் குடியேறுவார்களா? அது எதிர்காலத்தின் பெரிய கேள்வி. இந்த அளவில்லா பிரபஞ்சத்தில் நாம் மட்டுமே உயிருடன் இருக்கிறோமா? எக்ஸோபிளானட்ஸ், மற்ற நட்சத்திரங்களை சுற்றும் கோள்கள் ஆயிரக்கணக்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சில பூமியை போன்றவை. அங்கு உயிர் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கேள்வி இன்னும் பதிலின்றி உள்ளது. விண்வெளி மற்றும் காலம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. கருந்துளைகள் அருகில் காலம் மெதுவாக செல்லும். அதனால் காலப்பயணம் சாத்தியமா? இது இப்போது அறிவியல் கற்பனை போல தோன்றினாலும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர். இந்த எல்லாம் எப்படி தொடங்கியது? பிக் பேங். சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு மிகப்பெரிய வெடிப்பால் பிரபஞ்சம் உருவானது என்று நம்பப்படுகிறது. அதன் பிறகு நட்சத்திரங்கள், கோள்கள், விண்மீன் மண்டலங்கள் உருவாகின. விண்வெளி அது முடிவில்லா மர்மம். அது மனிதனின் கற்பனைக்கும் அறிவுக்கும் சவால் விடுக்கிறது. நாம் இன்னும் அதன் சிறிய பகுதியையே அறிந்துள்ளோம். ஒரு நாள் நாம் இந்த பிரபஞ்சத்தின் இன்னும் பல ரகசியங்களை கண்டுபிடிப்போம். அதுவரை வானத்தை நோக்கி பாருங்கள். அங்கு எண்ணற்ற அற்புதங்கள் உங்களை காத்திருக்கின்றன.